தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியுடன் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கும் ஆலோசனை குறித்து பதிவு பண்ணுங்க. இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் சட்டமன்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை என்பது வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் இந்திய தேர்தல் ஆணையர்கள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மே 4ஆம் தேதி காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். தமிழகத்தில் மொத்தமாக 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 62 வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வழங்குவார்கள். அந்த வகையில்தான் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு தேர்தல் அதிகாரியுடன் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கும் ஆலோசனை குறித்து பதிவு பண்ணுங்க. இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் சட்டமன்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை என்பது வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் இந்திய தேர்தல் ஆணையர்கள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மே 4ஆம் தேதி காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். தமிழகத்தில் மொத்தமாக 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 62 வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வழங்குவார்கள். அந்த வகையில்தான் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.